Hi guys, welcome to Chennai Sesmican here and இன்னைக்கு 21st century boys ஓட chapter 55 ல இருந்து 65 வரைக்கும் பாத்துறலாம். கடைசியா நம்ம கானாவோட வாழ்க்கைய பத்தி பார்த்தோம் and போலீஸ்லாம் கபூக்கில இந்த ஷாட்கன் கில்லரை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது யார் அந்த சைனீஸ் மாஃபியா மெம்பரை ஷாட்கன் வச்சு கொன்னது அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கேஸை சோனோ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பான். and அதே சமயத்துல கானாவோட ராமன் ஷாப் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவான். இதை பார்த்தோன்னா கானாவும் அந்த ஓனரும் அந்த போலீஸை திட்டி வெளியே அனுப்ப ட்ரை பண்ணுவாங்க. அப்பதான் அந்த போலீஸ் என்ன சொல்லுவான் அப்படின்னா, என் பேர் தான் மாக்குபே, நான் டெய்லி இந்த இடத்துக்கு வருவேன், பட் யூனிஃபார்மோட வரமாட்டேன், இன்னைக்கு தான் யூனிஃபார்மோட வந்திருக்கேன், என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்பதான் அவங்க ரெண்டு பேருக்கும் புரிய வரும், இந்த மாக்குபே அப்படிங்கிறவன் டெய்லி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவான், பட் போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்திருக்க மாட்டான், அதனால தான் உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்காது. கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, நீ ரொம்ப நல்லவனா இருக்க, நீ எப்படி போலீஸா இருக்க முடியும், போலீஸ் எல்லாருமே கெட்டவங்க, அவங்களை எப்பவுமே நம்பவே மாட்டேன், ஆனா நீங்க மத்தவங்க கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாக்குபே கிட்ட கானா சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்பதான் அந்த இடத்துக்கு சோனோ வருவான். சோனோ வந்து பிரிட்னி அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவளோட போட்டோ காமிச்சு கானா கிட்ட இவளை பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். பட் கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, எனக்கு அவளை பத்திலாம் ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டி அந்த இடத்த விட்டு அமுச்சு வச்சிருவா. அண்ட் சோனோவும் பயந்து கிளம்பி வந்துருவான். இப்போ சோனோ இந்த பிரிட்னி அப்படிங்கிற டிரான்ஸ்ஜெண்டர் தேடிக்கிட்டு இருப்பான் இல்லையா, எதனால அப்படின்னா அந்த ஷாட்கன் கில்லர் அந்த சைனீஸ் மாஃபியாவை கொன்னப்போ இந்த பிரிட்னி அந்த இடத்துல இருந்திருப்பா. அண்ட் அவ அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது வேற ஒருத்தன் பிரிட்னியை பார்த்திருப்பான். அண்ட் அதை போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருப்பான். அது சோனோக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் சோனோ இப்போ இந்த பிரிட்னியை தேடிக்கிட்டு இருப்பான். அண்ட் சோனோ இதை மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணாம அந்த டைம் அந்த இடத்துல எந்தெந்த போலீஸ்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவங்களோட ஷாட் கன் எல்லாம் போய் பார்த்து இந்த ஷாட் கன்ல இருந்து சுட்டுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற எல்லா இன்வெஸ்டிகேஷனுமே அவன் பண்ணி வச்சிருப்பான். என்னதான் ஃபார்மாலிட்டிஸ்க்கு சோனோ போலீஸை இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் சோனோ என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னா, போலீஸ்ல இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க, போலீஸ்லாம் எப்பவுமே நியாயத்து பக்கம் தான் நிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் இந்த போலீஸ் சிஸ்டமை இன்னும் நம்பிக்கிட்டு தான் இருப்பான். இந்த மாதிரி சோனோ வந்து பிரிட்னியை பத்தி கேட்டு போயிருப்பான் இல்லையா, உடனே கானா உஷாராயிடுறா. ஏன்னா கானாக்கு பிரிட்னியை பத்தி தெரியும். ஏன்னா பிரிட்னியோட ஃப்ரெண்டான மருவ ஒருத்தி இருப்பா இல்லையா, அவ அடிக்கடி கானாவோட ஷாப்புக்கு தான் வந்து சாப்பிடுவா. உடனே கானா என்ன பண்றானா, இந்த மருவை போய் மீட் பண்றான். மீட் பண்ணி உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஆபத்து, அவ எங்க இருக்கா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அதே மாதிரி அந்த மருவும் பிரிட்னி இருக்க இடத்த சொல்லிடுவா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிட்னி இருக்க இடத்துக்கு போவாங்க. அங்க போய் பார்த்தா பிரிட்னி பயங்கர பயத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பா. கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, போலீஸ் ஒன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்பதான் பிரிட்னி என்ன சொல்லுவானா, நான் ஒரு கொலையை பார்த்தேன், அந்த ஷாட்கன் கில்லர் யாருன்னு எனக்கு தெரியும், அவன் அந்த சைனீஸ் மாஃபியா மெம்பரை கொல்லும் போது நான் அந்த இடத்துல ஒளிஞ்சிருந்து அதை பார்த்தேன். அண்ட் அவன் அந்த இடத்தோட கிளம்பினதுக்கு அப்புறம் நானும் கிளம்பி வந்துட்டேன். பட் நான் வரும்போது என்ன ஒருத்தன் பார்த்துட்டான், அவன் தான் போலீஸ் கிட்ட என்ன பத்தி எல்லாம் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால தான் என்ன இப்போ போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் நான் இப்போ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரிட்னி சொல்லுவா. கானா உடனே என்ன சொல்லுவா அப்படின்னா, எனக்கு ஒரு நல்ல போலீஸ் தெரியும், என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அடிக்கடி அவர் சாப்பிட வருவாரு, அவர் ரொம்ப நல்லவர், நம்ம போய் அவரை பார்க்கலாம், அவர் மூலியமா நம்மளுக்கு ஏதாவது உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கானா இந்த பிரிட்னியை மாக்குபே கிட்ட கூட்டு போவா. அண்ட் மாக்குபே அதே மாதிரி கானா கிட்ட என்ன கேட்பாரு அப்படின்னா, உனக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அண்ட் பின்னாடி நின்றுட்டு இருந்த பிரிட்னி மாக்குபே போது செம ஷாக் ஆயிடுவா. அவ உடனே எல்லார்கிட்டயும் என்ன சொல்லுவா அப்படின்னா, நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வந்துருவா. அண்ட் வந்தது மட்டும் இல்லாம பிரிட்னி பயத்துல நடுங்கிட்டு இருப்பா. கானா பிரிட்னி கிட்ட, ஏன் நீ அந்த போலீஸை பார்த்து பயந்த, அவர் நல்லவர், நம்மளுக்கு உதவி பண்ணுவாரு, ஏன் நீ அந்த இடத்துக்கு நம்ம எல்லாம் கூப்பிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது பிரிட்னி என்ன சொல்லுவா அப்படின்னா, அந்த போலீஸ் தான் அந்த ஷாட்கன் கில்லர், அவன் தான் அந்த சைனீஸ் மாஃபியாவை கொன்னது, எனக்கு நல்லா தெரியும், நான் அவனை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி பிரிட்னி சொல்லுவா. இது கேட்டோன்னே எல்லாருமே செம ஷாக் ஆயிடுவாங்க. உடனே கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, நம்ம இந்த ஊரை விட்டு போய் ஆகணும், இங்க இருக்கிற போலீஸை நம்ம நம்ப முடியாது, என்னோட பாட்டி வீடு பக்கத்து ஊர்ல தான் இருக்கு, நம்ம அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிளம்ப ரெடியா இருப்பாங்க. அப்பதான் பிரிட்னி என்ன சொல்லுவா அப்படின்னா, என் அப்பா எனக்கு கொடுத்த ரேசர் என்னோட வீட்டுல இருக்கு, அது இல்லாம நான் வரமாட்டேன், பிளட்டி நியூ இயர் ஈவ் அப்போ என்னோட அப்பா இறந்து போயிட்டாரு, ஆனா அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா எனக்கு கொடுத்த ரேசர் அது இருந்தா தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி பிரிட்னி அடம் பிடிச்சிட்டு இருப்பா. உடனே கானா என்ன சொல்லுவானா, சரி நான் போய் அதை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்னியோட வீட்டுக்கு கானா போவா. அண்ட் போயிட்டு அந்த ரேசரையும் எடுத்துட்டு வந்துருவா. அப்படி எடுத்துட்டு வெளியே வரும்போது அந்த இடத்துக்கு சோனோ வருவான். ஏன்னா சோனோக்கு பிரிட்னியோட அட்ரஸ் கிடைச்சிருக்கும், ஏன்னா அவன் போலீஸ் தானே, அதனால அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவன் அந்த இடத்துக்கு வந்து பார்ப்பான். பார்த்தா கானா அந்த இடத்துல எஸ்கேப் ஆயிட்டு இருப்பா. உடனே சோனோ கானாவை தடுத்து நிறுத்துவான். அப்பதான் கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, நான் என்னைக்குமே போலீஸை நம்ப மாட்டேன், அந்த ஷாட்கன் கில்லரே ஒரு போலீஸ் தான், அந்த போலீஸ் மூஞ்சில ஒரு மச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கானா அந்த இடத்துக்கு போவா. இதை கேட்டோன்னா சோனோ சமஸ்டாக் ஆயிடுவான். ஏன்னா மூஞ்சில மச்சம் இருக்கிற அந்த போலீஸ் பேர் தான் மாக்குபே, அவன சோனோக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இத்தனை நாள் சோனோ இந்த போலீஸ் சிஸ்டம் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருப்பான் இல்லையா, அது அப்படியே உடஞ்சு போயிடும். அவன் என்ன யோசிப்பான் அப்படின்னா, எதுக்காக போலீஸ் எல்லாம் இந்த மாதிரி மாறுறாங்க, நம்ம எல்லாரையுமே காப்பாற்றணும், நம்ம யாரையுமே கொல்லக்கூடாது, என்னோட தாத்தா மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோனோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இதே நேரத்துல யுமிஹோட்டாரு பிரிசனை காமிப்பாங்க. இது வந்து ஜப்பான் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஐலாண்டு. இந்த ஐலாண்டை ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸிபிஷனுக்காக தான் வச்சுட்டு இருந்திருப்பாங்க. பட் இந்த பிளட்டி நியூ இயர் ஈவ் நடந்திருக்கும் இல்லையா, அப்போ இந்த ஐலாண்டையும் ஜப்பானையும் கனெக்ட் பண்ற டனல் வந்து உடைஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறமா யாராலையுமே இந்த ஐலாண்டுக்கு போக முடியாது. அதனால இந்த ஐலாண்டை கவர்மெண்ட்லாம் சேர்ந்து ஒரு ஜெயிலா மாத்திருப்பாங்க. அண்ட் இந்த ஜெயிலுக்கு வர பிரிசனர்ஸ் யாராலையும் தப்பிக்க முடியாது, ஏன்னா சுத்தி கடல் தானே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஜெயில இருக்கவங்க ரொம்ப கொடுமையான சித்திரவதை அனுபவிப்பாங்க. அண்ட் இந்த ஜெயிலுக்கு கைதிகளை ஹெலிகாப்டர் மூலமா தான் கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரமான பிரிசனா தான் இது இருக்கும். இது கட்டி 13 வருஷம் ஆயிருக்கும். அண்ட் இந்த பிரிசனோட வார்டன் பேரு அமகசுயா. அவன் என்ன பண்ணுவானா, புதுசா இந்த பிரிசனுக்கு வந்த பிரிசனர்ஸ் எல்லாம் வெல்கம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்பதான் இந்த பிரிசனுக்கு ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட் கைதியா வருவான். அவன் பேர் தான் ககுட்டா. இவன் எதுக்காக இந்த சிறைக்கு வந்திருப்பான் அப்படின்னா, இவன் ஒரு மாங்காவை எழுதி அதை இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்ணிருப்பான். அண்ட் அதோட கதை கவர்மெண்டோட விதிக்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் இவன் அரெஸ்ட் பண்ணிருக்கும். அண்ட் இந்த ககுட்டாவோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கானாவோட வீட்டுக்கு எதிர்க்க 2 மாங்கா ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் ககுட்டா
கக்குட்டாவோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 3 பேர் சேர்ந்து மாங்காலாம் வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் இவன் மட்டும் இவனோட மாங்காவை இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்ணதுக்காக இவனை கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணி இந்த ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. இவனுக்கு நம்பர் 1498 கொடுத்து இவனை ஒரு அபிஷியல் கைதியா அறிவிச்சிருவாங்க. அண்ட் வார்டன் புதுசா அந்த கைதிங்க கிட்ட என்ன அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, உங்களால இங்க இருந்து தப்பிக்க முடியாது, 30 வருஷத்துக்கு மேல சிறை தண்டனை கொடுத்தவங்களுக்கு தான் இந்த பிரிசனை நாங்க கொடுப்போம், அண்ட் நீங்க எல்லாம் இன்னும் நிறைய வருஷம் இந்த பிரிசன்ல இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயமுறுத்திக்கிட்டு இருப்பான். அண்ட் கக்குட்டாவும் ரொம்ப ஷாக் ஆயிடுவான். என்னது மாங்கா வரைஞ்சதுக்கு 30 வருஷம் பனிஷ்மெண்டா, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கக்குட்டா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான். அப்பதான் கக்குட்டாவை ஒரு பிரிசன்ல அடைச்சு வைப்பாங்க. அண்ட் கக்குட்டா கூட இருந்த பிரிசன் மேட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நல்ல வேலை உன்னை என் கூட போட்டாங்க, இதுவே உன்னை பேஸ்மெண்ட்ல இருக்க ஐசோலேஷன் செல்ல போட்டிருந்தாங்க அப்படின்னா நீ நேரம் இறந்திருப்ப. ஏன்னா அந்த ஐசோலேஷன் செல்ல ஒருத்தன் இருக்கான், அவனை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவன் ஒரு மான்ஸ்டர், நல்ல வேலை ஒன்னு அவன் கூட போடல, என் கூட போட்டதை நினைச்சு நீ சந்தோஷப்படு, நீ ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட் தானே, என்ன வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்சிலும் பேப்பரையும் கக்குட்டா கிட்ட கொடுப்பான். அதே மாதிரி கக்குட்டா என்ன பண்ணுவானா, அவனை வரைவான். திடீர்னு அந்த இடத்துக்கு பிரிசனை செக் பண்றதுக்காக போலீஸ் வருவாங்க. இதை பார்த்தோன்னே அந்த பிரிசன் மேட் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அந்த பென்சிலை ஒளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்குற மாதிரி நடிச்சிருவான். அண்ட் போலீஸ்ல அந்த இடத்துக்கு வந்தோம்னா கக்குட்டாவை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி சம்மட்டி அடிப்பாங்க. நீ எப்படி இதை வரைஞ்ச, உனக்கு யாரு பேப்பர் எல்லாம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் கக்குட்டா எதுவுமே சொல்ல மாட்டான். அவன் கிட்ட இருந்த பென்சில் அவன் பின்னாடி சொருவி வச்சிருவான், ஏன்னா போலீஸ் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் போலீஸ் அவனை பிடிச்சி அடி அடி நடிச்சுட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ இங்கேயும் ரூல்ஸ் மதிக்க மாட்டற, உன் அண்டர் கிரவுண்ட்ல இருக்க ஐசோலேஷன் செல்ல தான் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு ஐசோலேஷன் செல்லுக்கு போவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது கக்குட்டா பின்னாடி அந்த பென்சிலை சொருவி வச்சிருப்பான், அது கீழே விழுந்துரும். போலீஸ்லாம் இதை பார்த்து சமகாண்டாயிடுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட் தானே, உன்னோட கை இருந்தா நீ வரைவ, அதை உடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. உடனே கக்குட்டா கெஞ்சிக்கிட்டு இருப்பான், என்ன விட்டுருங்க, என்னோட கையை மட்டும் உடைச்சிங்க அப்படின்னா என்னால வரையவே முடியாது, என்னோட வாழ்க்கையை போயிடும் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருப்பான். திடீர்னு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு பிரிசன்ல இருந்து ஒருத்தன் ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட்டை போலீஸோட கண்ணுக்கு நேரா நீட்டுவான். நீட்டிட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, அவனை விடல அப்படின்னா நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவான். இது கேட்டோன்னு போலீஸ் எல்லாம் செம ஷாக் ஆயிடுவாங்க. போலீஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவனுக்கு எப்படி இவ்வளவு ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் கிடைச்சது, இது ரொம்ப ஆபத்தான ஒண்ணு, நம்ம அவனை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான போலீஸ் அந்த பிரிசனுக்குள்ள போவாங்க. அண்ட் போயிட்டு அவனை போட்டு சம்மடி அடிச்சு அவன் கிட்ட இருந்த அந்த ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்டை வாங்கிட்டு வந்துருவாங்க. அண்ட் இந்த மாதிரி போலீஸ் பரபரப்பா இருந்ததால இந்த கக்குட்டா இருப்பான் இல்லையா, இவனை எதிர்க்க இருந்த ஒரு செல்ல அடைச்சிட்டு அந்த பிரிசனரோட ஷார்ப்பான ஆப்ஜெக்டையும் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இதெல்லாம் கக்குட்டா பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்பதான் கக்குட்டா மேல அந்த பிரிசனர் சொல்லியிருப்பான் இல்லையா, கீழே ஒரு மான்ஸ்டர் இருக்கான்ட்டு, அந்த மான்ஸ்டர் பத்தி யோசிச்சு பார்ப்பான். இத்தனை போலீஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து தான் அவனை சமாளிக்க முடியுது, கண்டிப்பா ஒரு மான்ஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கக்குட்டா யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் அடுத்த 2 வாரம் கக்குட்டா இங்கே தான் இருக்கணும். ஏன்னா இந்த பிரிசன்ல யாராவது தப்பு பண்ணாதான் இந்த அண்டர் கிரவுண்ட்ல கொண்டு வந்து போடுவாங்க. அதனால 2 வாரம் கக்குட்டா இந்த இடத்துல தான் இருக்க போறான். அவன் தனியா தான் இருக்கணும். அதனால அவனுக்கு பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. உடனே கக்குட்டா பயங்கரமா புலம்புவான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் என்னோட மாங்கா வரைஞ்ச எக்கச்சக்கமான பப்ளிஷர்ஸ்க்கு அனுப்பிச்சேன், அவங்க எல்லாருமே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதனால தான் கடைசியா நான் அதை இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்ணேன், அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, நிறைய மக்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு, ஆனா அது கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஈவன் என்னோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிள் தான், அந்த உலகத்தை காப்பாற்ற நினைக்கிற ஹீரோ தான் அந்த உலகத்தோட வில்லனே, அவன் தான் மக்களை அழிக்கிறதுக்காக எக்கச்சக்கமான பிளான் பண்ணி அதுல இருந்து மக்களை காப்பாற்றுற மாதிரி ஹீரோ வேஷம் போட்டு மக்களை காப்பாத்தி மக்கள் எல்லாரையும் அவங்களோட அடிமையை வச்சுப்பான். இந்த மாதிரி மக்கள் கிட்ட நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க ஒரு வில்லனை பத்தின கதை எழுதினதுக்கு கவர்மெண்ட் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கக்குட்டா வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான். அப்பதான் ஆப்போசிட்ல இருந்த பிரிசனர் சிரிப்பான் பயங்கரமா. அவன் சிரிச்சிட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, இதனால தான் உன்னை ஜெயில போட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். பட் கக்குட்டாக்கு ஒன்றும் புரியாது. உடனே அந்த ஆப்போசிட்ல இருந்த பிரிசனர் என்ன கேட்பானா, நீ இந்த இடத்த விட்டு தப்பிக்கணுமா, எனக்கு உதவி பண்ணு, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவான். உடனே கக்குட்டா என்ன சொல்லுவானா, நீ எப்படி அதை பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த பிரிசனர் என்ன சொல்லுவானா, நான் இதை 13 வருஷமா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம், எனக்கு மட்டும் உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்பான். அது கக்குட்டா என்ன சொல்லுவான் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி யாருக்கிட்டயுமே நீ உதவி கேட்டது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த பிரிசனர் என்ன சொல்லுவானா, நான் நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டிருக்கேன், ஆனா அவங்க கொஞ்ச நாள்ல இறந்துருவாங்க, நீ மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கிற, எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோன்னு கக்குட்டா செம ஷாக் ஆயிடுவான். திடீர்னு அந்த பிரிசனர் என்ன ஆனா, அவனோட செல்ல இருந்து கக்குட்டா இருக்கிற அந்த செல்லுக்கு வந்துருவான். இதை பார்த்து கக்குட்டா செமையா பயந்துருவான். அவன் என்ன கேட்பானா, நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்புறம் அந்த பிரிசனர் என்ன சொல்லுவானா, நான் இந்த ஜெயில நிறைய டனல்ஸ் நோண்டி வச்சிருக்கேன், அது மூலமா தான் உன்னோட பிரிசனுக்கு வந்தேன், இங்க பாரு இந்த 2 டனல் இருக்கு, இதுல ஒரு டனல் உன்னோட பிரிசனையும் என்னோட பிரிசனையும் இணைக்கும், அண்ட் இன்னொரு டனல்ல நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தோண்ட ஆரம்பிச்சேன், ஆனா அந்த டனலோட முடிவுல ஒரு பாறை இருந்ததால என்னால அதுக்கு மேல தோண்ட முடியல, அதனால தான் இந்த புது டனல் மூலமா நான் இப்போ இந்த பிரிசன் விட்டு தப்பிக்கிறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இந்த டனலை ஃபுல்லா நோண்டி முடிச்சிருவேன், நம்ம தப்பிச்சிடலாம், ஆனா அதுக்கு உன்னோட உதவி எனக்கு தேவை, உன்னோட இந்த பிரிசன்ல இவ்வளவு பெரிய வாட்டர் இருக்கிறத போலீஸ் பார்த்தாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு ரொம்ப ஆபத்து, அதனால தான் போலீஸ்லாம் உன்னை இந்த பிரிசன்ல போட வரும்போது நான் அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணேன், அதனால அவங்க யாருமே இந்த பிரிசனை செக் பண்ணல, நீ சீக்கிரமா இந்த டனலை அடைக்கணும், நீ ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட் தானே, இந்த பென்சிலையும் பேப்பரையும் பிடிச்சுக்கோ, இந்த பிரிசனோட செவருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி செவுத்தை வரைஞ்சி இந்த டனலை அடைச்சு வை, அப்பதான் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரிசனர் சொல்லுவான். இதை கேட்டோன்னா கக்குட்டா சமஷாக் ஆயிடுவான். இவ்வளவு பிளான் பண்ணிருக்கானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு கக்குட்டா அவனோட பிளானுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்பதான் கக்குட்டா அந்த பிரிசனரோட முதுக பார்ப்பான். அதுல நம்பர் 3ன்னு போட்டிருக்கோம். இதை பார்த்து அவன் சமஷாக் ஆயிடுவான். ஏன்னா இந்த ஜெயிலுக்கு வந்த 3வது பிரிசனர் தான் இவன். அண்ட் அந்த பிரிசனர் என்ன பண்ணுவானா, அவனோட வேலையை ஆரம்பிப்பான். அதாவது அந்த டனல் இருக்கும் இல்லையா, அதை மறுபடியும் நோட ஆரம்பிப்பான். அப்படி நோண்டிக்கிட்டு இருக்கும்போது அவன் கக்குட்டா கிட்ட என்ன கேட்பான் அப்படின்னா, வெளி உலகத்துல ஏதாவது நியூஸ் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அது கக்குட்டா என்ன சொல்லுவானா, நான் ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட், நான் அவ்வளோ நியூஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன், ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2
பேரும் அடிக்கடி நியூஸ் பார்த்துட்டு என்கிட்ட எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஒரு ரொமான்ஸ் காமெடி மாங்கா வரைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரி நானும் ஒரு மாங்கா வரைஞ்சிருக்கலாம். பட் நான் தான் என்னோட கதையை இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்ணி இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். அவங்க 2 பேரும் இருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட்ல கானா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்தாலாம். அண்ட் அந்த பொண்ணு ரொம்ப எனர்ஜெட்டிக்காவும் ரொம்ப ஆக்டிவாவும் இருக்கலாம். அண்ட் அவளோட ஆன்டி பேரு யூகிஜியா. அவங்களும் பார்க்க ரொம்ப அக்ரெசிவா இருந்ததா அவங்க 2 பேரும் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. இதை பத்தி தான் நாங்க அடிக்கடி பேசிப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த கக்குட்டா சொல்லுவான். இதை கேட்டோன்னு அந்த பிரிசனர் செம ஷாக் ஆயிடுவான். அவன் எந்திரிச்சு நின்னு என்ன சொல்லுவான் அப்படின்னா, கானா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். அது கக்குட்டாவா ஆமான்னு சொல்லுவான். உடனே அந்த பிரிசனர் என்ன சொல்லுவானா, நான் இங்க 2 டனல் நோண்டி இருக்கேன் இல்லையா, அதுல ஒரு டனல் பேர் கானா அண்ட் இன்னொரு டனல் பேர் யூகிஜி. சோ உனக்கு கானாவை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். கக்குட்டா என்ன சொல்லுவானா, எனக்கு தெரியாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும். அந்த கானா யாரு, உங்களுக்கு எப்படி அவளை பத்தி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த கக்குட்டா கேட்பான். உடனே அந்த பிரிசனர் என்ன சொல்லுவான் அப்படின்னா, கானா தான் மனித குலத்தோட கடைசி நம்பிக்கை. இதுக்கப்புறமா நீ என்ன நம்பர் 3ன்னு கூப்பிடாத, என்ன ஷோகன்னு சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லுவான். சோ இது யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒச்சோ தான். ஒச்சோக்கு தான் இவ்வளவு வயசு ஆகியிருக்கும். அந்த நியூ இயர் இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒச்சோ கொண்டு வந்து இந்த பிரிசன்ல அடைச்சு வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 13 வருஷம் ஒச்சோ இந்த ஜெயில தான் இருந்திருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறி இருப்பான். அண்ட் இப்போ அவன் ஒரு டனல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்காக. இதே நேரத்துல கானாவோட பிளேஸை காமிப்பாங்க. கானா அடிக்கடி ஒச்சோக்கு லெட்டர் எழுதுவா. ஏன்னா ஒச்சோ கானாவை நிறைய ட்ரெயின் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த டீம்ல ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு ஒச்சோ தான். அதனால கானாவோட ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒச்சோவும் கூட. கானா லெட்டர் எழுதுவா ஒச்சோக்கு. பட் எந்த ஒரு லெட்டருக்குமே ரிப்ளை வராது. இப்போ நடந்துட்டு இருக்கும் இல்லையா இந்த இன்சிடென்ட், இதையும் கானா லெட்டரா எழுதுவா. எழுதிட்டு ஒச்சோ கிட்ட என்ன கேட்பானா, நான் என்ன பண்றது அங்கிள் ஒச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா. அண்ட் அடுத்த நாள் இந்த டிடெக்டிவ் சோனோ இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றானா, பிரிட்னியை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் போலீஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, போப் இன்னும் கொஞ்ச நாள்ல ஜப்பானுக்கு வராரு. அவர் ஜப்பானுக்கு வரும்போது இந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது, இந்த சைனீஸ் மாஃபியா அண்ட் தாய் மாஃபியா சண்டை போடக்கூடாது, நம்ம நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய மாஃபியா மெம்பர்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வேலையில போலீஸ் பிஸியா இருப்பாங்க. ஏன்னா போப் இப்போ ஜப்பான்ல இருக்கிற இந்த கபுகி டிஸ்ட்ரிக்ட் வராரு இல்லையா, இங்க வரும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ ஜப்பான்ல கிறிஸ்டியானிட்டி ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கும். அப்படி போப்புக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அது ஜப்பானுக்கே கெட்ட பேரு. ஏன்னா கிறிஸ்டியானிட்டியோட அத்தாரிட்டியே போப் தானே. அதனால இவங்க கபுகி டிஸ்ட்ரிக்ட்டை ரொம்ப ஜாக்கிரதையா மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு மாஃபியா மெம்பரை வெளியே பார்த்தாலும் அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்காக சோனோ வேலை வர சொல்லுவாங்க. பட் சோனோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, நான் வேற ஒன்று இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரிட்னியை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண போவான். இதே நேரத்தில் கானா அவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு போவா. அங்க போயிட்டு அவளோட பாட்டிக்கு கால் பண்ணுவா. பட் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, போலீஸ் ஆல்ரெடி கால் பண்ணி உன்னை பத்தி கேட்டாங்க, நீங்க வந்துடாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால கானாக்கு புரிய வந்துடும், நம்ம இந்த இடத்துல இருக்கிறது சேஃப் இல்ல. அது மட்டும் இல்லாம நம்மளோட பாட்டி வீட்டுக்கும் போக முடியாது, நம்ம வேற எங்கேயாவது தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்கு போயிட்டு அவகிட்ட இருந்த காசு அண்ட் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்ப பாப்பா. அப்புறம் அந்த 2 மாங்கா ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ மறுபடியும் வந்துட்டியா, உன்னோட மியூசிக்கை நாங்க ரொம்ப மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே கானா என்ன கேட்பானா, போலீஸ் என்ன தேடி வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த மாங்கா ஆர்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆமா ஒரே ஒரு போலீஸ் மட்டும் தான் வந்தான், அவன் உன்னை பத்தி கேட்டு கிளம்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே கானா என்ன கேட்பானா, உங்களோட மாங்காலாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க என்னதான் கதை எழுதினாலும் அதை பப்ளிஷர்ஸ் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எங்களோட இஷ்டத்துக்கு எங்களை மாங்கா வரைய விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் சொல்லுவாங்க. உடனே கானா என்ன சொல்லுவானா, இன்னும் கொஞ்ச நாள் அது எல்லாமே மாறிடும், உங்களோட இஷ்டத்துக்கு உங்களால மாங்கா வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கானா அவளோட ட்ரெஸ் காசெல்லாம் எடுத்துட்டு அவளோட வீட்டை விட்டு கிளம்பிடுவா. அப்படி கானா கிளம்பி போகும்போது சோனோ கானாவை ஃபாலோ பண்ணிட்டே போவான். பட் இது கானாக்கு தெரியாது. அதே மாதிரி கானா எங்க போறானா, பிரிட்னியோட ஹைட் அவுட்டுக்கு போறா. அங்க போயிட்டு அவ பிரிட்னி கிட்ட என்ன கேட்பா அப்படின்னா, போலீஸ் நம்மளை தேடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க எங்க பாட்டி வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி என்ன பத்தி விசாரிச்சிருக்காங்க, நம்மளால இப்ப அங்க போக முடியாது, நம்ம வேற எங்கேயாவது தான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கானா சொல்லிக்கிட்டு இருப்பா. இதை கேட்டோன்னா பிரிட்னியும் அவளோட ஃப்ரெண்டும் சமஷாக் ஆயிடுவாங்க. அப்பதான் கானா பிரிட்னி கிட்ட என்ன கேட்பா அப்படின்னா, கடைசியா அந்த கொலைகாரன் என்ன சொன்னா, அவன் எதுக்காக அந்த மாஃபியா மெம்பரை கொன்னா, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அந்த பிரிட்னி என்ன சொல்லுவானா, அந்த கொலைகாரன் எதுவுமே சொல்ல, ஆனா அந்த மாஃபியா மெம்பர் ஏதோ சைனீஸ்ல சொன்னா, எனக்கு அது என்னன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஃபியா மெம்பர் சைனீஸ்ல என்ன சொன்னானோ அதை கானா கிட்ட சொல்லுவா. அண்ட் கானாக்கு சைனீஸ் தெரியும், அவ அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவா. அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, போப் அசாசினேஷன் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கிடைக்கும். இதை கேட்டோன்னா கானாக்கு ஒன்றும் புரியாது. கானா இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. திடீர்னு அந்த இடத்துக்கு சோனோ வந்துருவான். சோனோ வந்தோன்னு எல்லாரும் சோனோ பார்த்து சமஷாக் ஆயிடுவாங்க. அவங்க அந்த இடத்துக்கு ஓட ரெடியா இருப்பாங்க. அப்பதான் சோனோ கானாவை பிடிச்சிட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் இங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன், எனக்கு அந்த ஷாட்கன் கில்லர் யாருன்னு தெரியும், என்ன நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். பட் கானா அவனை நம்பவே மாட்டா. உடனே சோனோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு போலீஸ்ல நல்ல நேர்மையான அதிகாரிங்க நிறைய பேர் தெரியும், அவங்க மூலியமா நான் அவங்க எல்லாரையுமே காப்பாத்துறேன், அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஷாட்கன் கில்லரையும் நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம், என்ன நம்புங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்போ கானாவோட டீமுக்கு வேற வழி இல்ல, அதனால அவங்க அவனை நம்பிடுறாங்க. உடனே சோனோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி இருக்காரு, அவர்கிட்ட போய் நான் உதவி கேட்டு வரேன், ஆனா நீங்க இங்க இருந்து எங்கேயும் போயிடாதீங்க, நீங்க இங்கே இருங்க, நான் நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனோ அவனோட தாத்தாவோட ஃப்ரெண்டான யாமாவோட வீட்டுக்கு போவான். இந்த யாமா யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவன் தான் யாசான ஃபர்ஸ்ட் கொன்னது. அதாவது சோனோவோட தாத்தா இருந்திருப்பார் இல்லையா யாசான், அவர் ஃப்ரெண்டை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்திருப்பார் இல்லையா, அவரை கொன்னது இந்த யாமா தான். அண்ட் இவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சோனோக்கு தெரியாது. சோனோ என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னா, நம்ம தாத்தாவோட ஃப்ரெண்ட் இவரு, நம்ம தாத்தா மாதிரி இவரும் நேர்மையா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோனோ நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பான். பட் இவன் ஒரு கொலைகாரன், அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட் குரூப்பை சேர்ந்தவன். சோனோ போயிட்டு அதே மாதிரி நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். அந்த ஷாட்கன் கில்லர் யாருன்னு எனக்கு தெரியும், அவன் ஒரு போலீஸ், அண்ட் உங்களோட உதவி எனக்கு தேவை, இந்த பிரிட்னி அப்படிங்கிற பொண்ணை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சோனோ எல்லா விஷயத்தையுமே சொல்லுவான். அண்ட் இந்த யாமா இருக்கான் இல்லையா, இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ உன் தாத்தா மாதிரியே ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆளா இருக்க, இவ்வளவு பெரிய கேஸை நீ
ரொம்ப சாதாரணமா முடிச்சிட்ட, நான் உனக்கு என்னால முடிஞ்ச உதவி எல்லாமே செய்யறேன், நாளைக்கு அந்த பொண்ணை நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட்டு வா அப்படிங்கிற மாதிரி இந்த யாமா சொல்லுவான். உடனே சோனோ இதை நம்பிடுவான். அண்ட் இவன் யாமாவோட வீட்டை விட்டு கிளம்பினதுக்கு அப்புறமா யாமா எங்க போவான் அப்படின்னா இந்த மாக்குபே போலீஸ் இருப்பான் இல்லையா, அவனை போய் மீட் பண்ணுவான். அதாவது இவன் தான் அந்த ஷார்ட் கன் கில்லர். இவனும் இந்த யாமாவும் ஒரே டீம் தான். சொல்ல போனோம் அப்படின்னா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸோட மெம்பர்ஸ். மீட் பண்ணிட்டு என்ன சொல்லுவானா, நீ எந்த ஒரு வேலையும் ஒழுங்கா முடிக்க மாட்டியா, இப்ப பாரு உனக்கு அகைன்ஸ்டா ஒரு ஆதாரம் இருக்கு, உன்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அவளை தேடி கண்டுபிடிச்சு கொள்ளு அப்படிங்கிற மாதிரி யாமா மாக்குபே கிட்ட சொல்லுவான். உடனே இந்த மாக்குபே என்ன பண்றானா, அவன் அந்த பிரிட்னியை கொல்றதுக்காக கன் எடுத்துட்டு கிளம்புவான். பட் பிரிட்னி எந்த இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோனோ சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா சோனோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம வெளியார்கிட்டே சொல்லிட்டோம் அப்படின்னா அது அந்த கில்லருக்கு ஈஸியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சோனோ யாமா கிட்ட கூட அதை சொல்லியிருக்க மாட்டான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு யாமா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சோனோ நீ உன்னோட தாத்தா மாதிரியே தான் இருக்க, எல்லாத்துலயுமே மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்க, ஆனா கடைசியில உன்னோட குடும்பத்துல எல்லாரையுமே என்ன கொல்ல வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த யாமா சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ இந்த ஃப்ரெண்ட் குரூப் இருக்கு இல்லையா, இது என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஜப்பானுக்கு போப் வரும்போது அவரை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அந்த பிளான் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை லீக் பண்றவங்க எல்லாரையுமே இவங்களாம் சேர்ந்து கொன்னுகிட்டு இருப்பாங்க. அண்ட் அடுத்த நாள் சோனோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இந்த பிரிட்னியோட ஹைட் அவுட் கிளம்பிக்கிட்டு இருப்பான். அப்பதான் அவனோட ஃப்ரெண்டு சோனோவோட குட் லக் சாம கொடுப்பான். அதாவது சோனோவோட அம்மா இதை சோனோ கிட்ட கொடுத்துருப்பாங்க. பட் சோனோ இதை ஆபீஸ்ல விட்டு வந்திருப்பான். அதை இவன் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்ன நீ இதை மறந்து விட்டு போற, உன்னோட அம்மா ஞாபகார்த்தமா நீ இதை வச்சிருக்கேன்னு சொன்ன இல்லையா, இந்த எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சோனோவோட கொலிக் சோனோ கிட்ட கொடுப்பான். அண்ட் அதை வாங்கிட்டு சோனோ பிரிட்னி அண்ட் கானாவை மீட் பண்ண வருவான். அப்படி வந்துட்டு சோனோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, பிரிட்னி இதுக்கப்புறமா நீ ஒரு ஆம்பளையா மாறணும், இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ, இதை போட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாம், உன்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அண்ட் அங்க போய் நீ சாட்சி சொல்லு, நம்ம அந்த ஷார்ட் கன் கில்லருக்கு நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சோனோ சொல்லிக்கிட்டு இருப்பான். அண்ட் கானா என்ன பண்ணுவான் அப்படின்னா சோனோவோட ட்ரெஸ் ஃபுல்லா செக் பண்ணுவான். ஏன்னா ஏதாவது ஒரு ட்ராக்கரை இவன் கொண்டு வந்திருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவா. பட் கானாக்கு சோனோ அம்மாவோட அந்த குட் லக் சாப் மட்டும் தான் கிடைக்கும். அதை எடுத்துட்டு கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்பதான் சோனோ என்ன சொல்லுவானா, என்னோட அம்மா கொடுத்தாங்க இது ஒரு குட் லக் சாம், இது இருந்தா எனக்கு அதிர்ஷ்டம் எப்பவுமே அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம சோனோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, கானா நீ உன்னோட ஷாப்புக்கு போய் ஆகணும், அந்த இடத்துல அந்த ஓனர் தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, இதுக்கப்புறமா உங்களோட வாழ்க்கை நார்மலா மாறப்போகுது, நீங்க இதுக்கப்புறமா போலீஸ்க்கு பயந்து ஒளிஞ்சிருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கானாவை அந்த கடைக்கு போக சொல்லுவான். அதே மாதிரி கானாவை என்ன பண்றானா கிளம்ப ரெடியா இருப்பா. அப்பதான் கானா என்ன பண்ணுவானா, இந்த குட் லக் சாம் இருக்கும் இல்லையா, அதை பிரிச்சு எல்லார்கிட்டையும் கொடுப்பா. கொடுத்துட்டு நம்மளுக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கானா அந்த இடத்துக்கு கிளம்பிடுவா. அண்ட் அதே மாதிரி அவ ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுவா. அண்ட் இப்ப பிரிட்னியோட ஃப்ரெண்டு அண்ட் சோனோ 3 பேரும் தான் இந்த ஹைட் அவுட்ல இருப்பாங்க. பிரிட்னி என்ன சொல்லுவா அப்படின்னா, இதான் நான் பொண்ணா இருக்க போற கடைசி நாள், நான் டான்ஸ் ஆட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பியர் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா. அப்பதான் அவ சோனோவை டான்ஸ் ஆட கூப்பிடுவா. பட் சோனோ என்ன சொல்லுவானா, எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பட் பிரிட்னி சோனோக்கு கொஞ்சம் கொஞ்சமா டான்ஸ் கத்து கொடுத்துட்டு இருப்பா. இதே நேரத்துல ரெஸ்டாரண்ட்ல கானா என்ன பண்ணுவானா, அவளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவா. அப்ப அவகிட்ட அந்த குட் லக் சாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து பார்த்தா அதுல ஒரு ட்ராக்கர் இருக்கும். அப்புறம் அவளுக்கு புரிய வருது, யாரோ ஒருத்தங்க சோனோ மூலியமா நம்மள ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பிரிட்னியை கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கானா என்ன பண்ணுவானா, பிரிட்னியோட ஹைட் அவுட்டுக்கு ஓடி வந்துகிட்டு இருப்பா. இதே நேரத்துல அந்த ஹைட் அவுட்ல என்ன ஆகும்னா, பிரிட்னி அண்ட் சோனோ 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்பதான் பிரிட்னி என்ன சொல்லுவானா, கானா ரொம்ப நல்ல பொண்ணு, அவ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா, நான் மட்டும் ஒரு பையனா இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா கானாவை விட்டுருக்க மாட்டேன், அவளை எப்பவுமே என் கூடயே வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவ கானாவை பத்தி சொல்லிட்டு இருப்பா. திடீர்னு யாரோ பிரிட்னியை சுற்றுவாங்க. அதை பார்த்து சோனோ செம ஷாக் ஆயிடுவான். சோனோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா சோனோ அந்த அளவுக்கு ஒரு தைரியமான ஆள் கிடையாது. அதனால சோனோ அப்படியே ஷாக்ல இருப்பான். அண்ட் சோனோ சுட்டது யாருன்னு சொல்லி பார்ப்பான். பார்த்தா இந்த மாக்குபே இருப்பான் இல்லையா, அதாவது இந்த ஷார்ட் கன் கில்லர், அவன் தான் வந்து பிரிட்னியை சுட்டிருப்பான். இவன் இந்த இடத்துக்கு எப்படி வந்திருப்பான் அப்படின்னா, காலையில சோனோவோட கொலிக்கு அந்த குட் லக் சாம கொடுத்திருப்பான் இல்லையா, அதுல ஒரு ட்ராக்கர் இருந்திருக்கும். அந்த ட்ராக்கர் மூலமா தான் இவன் இந்த பிளேஸை கண்டுபிடிச்சு இங்க வந்திருப்பான். சோனோ இதை பார்த்து செம ஷாக் ஆயிடுவான். உடனே இந்த மாக்குபே என்ன பண்ணுவானா, சோனோவை சுட ட்ரை பண்ணுவான். அப்பதான் திடீர்னு அந்த இடத்துக்கு கானா வந்து அந்த மாக்குபேவை அடிச்சிருவா. அப்பதான் சோனோ என்ன பண்ணுவானா, அவன் கிட்ட கன் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து இந்த மாக்குபே சுட ட்ரை பண்ணுவான். பட் அதுக்குள்ள மாக்குபே அந்த இடத்தோட எஸ்கேப் ஆயிடுவான். எல்லாருமே இதை பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க, எங்க அந்த மாக்குபே தப்பிச்சு போனா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுவாங்க பிரிட்னியோட மரணத்துக்காக. கானா சோனோ பார்த்து என்ன கேப்பா அப்படின்னா, நீ அவளை பாத்துக்கிறேன்னு சொன்னியே, என்னாச்சு, இப்போ அவ செத்து கிடக்குறா, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பா. அண்ட் பிரிட்னியோட ஃப்ரெண்ட் இருப்பா இல்லையா, அவ என்ன சொல்லுவா அப்படின்னா, நான் பிரிட்னிக்கு கடைசியா அவங்க அப்பாவோட ரேசர் மூலமா ஷேவ் பண்றேன், அவளோட ஆத்மா இதுக்கப்புறமாவது சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் சோனோவும் பயங்கரமா பயந்துருப்பான். அண்ட் அவன் இந்த போலீஸ் சிஸ்டம் மேல இருந்த நம்பிக்கையை சுத்தமா விட்டுருப்பான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் தோத்துட்டேன், இதுக்கப்புறமா நான் போலீஸா இருக்க தகுதி இல்ல, என்னால ஒரு கிரேட்டஸ்ட் டிடெக்டிவா எப்பவுமே மாற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான். அப்பதான் கானா என்ன சொல்லுவானா, என்னோட அங்கிள் சொல்லியிருக்காரு, எப்பவுமே நம்ம பிரச்சனையை பார்த்து ஓடக்கூடாது, அதை எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோனோக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருப்பா. அண்ட் இதுக்கப்புறமா 2 வாரங்கள் என்ன ஆகும்னா, அந்த பிரிசனை காமிப்பாங்க. அதாவது ஒச்சோ ஒரு பிரிசன்ல இருப்பான் இல்லையா, அந்த பிரிசனை காமிப்பாங்க. இப்போ 2 வாரம் முடிஞ்சிருக்கும். அதனால அந்த மாங்கா ஆர்டிஸ்ட மறுபடியும் மேல இருக்க செல்லுக்கு கூட்டு போகணும் போலீஸ். இப்போ இந்த 2 வாரத்துல ஒச்சோ டனல் நிறைய நோண்டி இருப்பான். இப்போ இந்த கக்குட்டா மேல போவான் இல்லையா, அதனால ஒச்சோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, கக்குட்டா கிட்ட நீ எனக்காக சில இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணும், அண்ட் அதை கேதர் பண்ணிட்டு மறுபடியும் நீ கீழே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அனுப்புவான். அப்போ ஷோகன் இந்த டனல் நோண்டிக்கிட்டு இருப்பான் இல்லையா, அப்ப எக்கச்சக்கமான சின்ன சின்ன கல்லுலாம் வரும்ல, அந்த கல்லெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கக்குட்டா கேட்பான். அப்பதான் ஷோகன் அவனோட சின்ன வயசுல நடந்தது யோசிச்சு பார்ப்பான். சின்ன வயசுல கெஞ்சி, மருவோ, யோஷி அண்ட் ஒச்சோ இவங்கலாம் கிரேட் எஸ்கேப் அப்படிங்கிற படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த படத்துல
இடத்துல ஹீரோ என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா இதே மாதிரி ஒரு டனல் தோண்டிருப்பான். அண்ட் டனல் நோண்டும் போது சின்ன சின்ன கல்லுலாம் வரும் இல்லையா, அந்த கல்லெல்லாம் அவனோட பாக்கெட்ல ஒளிச்சு வச்சுட்டு வெளியே கொண்டு வந்து கலந்துருவான். எப்படி ஷாங்ஷாங் ரிடெம்ஷன்ல நடக்குமோ அதே மாதிரி இந்த மாதிரி தான் ஷோகனும் பண்ணிருப்பான். அண்ட் அந்த படத்தை பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நம்ம பார்த்தோம், அந்த படம் ரொம்ப பெரிய படம் அப்படிங்கறதால டிவில ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் போட்டான், நம்ம அடுத்த வாரம் வரைக்கும் செகண்ட் ஹாஃப்காக வெயிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே எல்லாருமே கெஞ்சிக்கிட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா, அந்த படத்தோட கிளைமாக்ஸ்ல என்ன ஆகும் நினைக்கிற கெஞ்சி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது கெஞ்சி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஹீரோ எல்லாருமே கண்டிப்பா காப்பாத்த போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, யாருமே அந்த படத்தை இன்னும் ஃபுல்லா பார்க்கல, உனக்கு மட்டும் எப்படி ஒரு கிளைமாக்ஸ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் ஒச்சோ ரொம்ப சைலண்டா இருப்பான். ஏன்னா ஒச்சோ ஆல்ரெடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்திருப்பான். அதனால ஒச்சோக்கு அந்த கிளைமாக்ஸ்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அண்ட் அதே மாதிரி தான் இப்போ ஒச்சோ என்ன பண்ணிருப்பானா, இந்த டனல்லாம் நோண்டி இருப்பான் இல்லையா, இதனால வெளியே வர சின்ன சின்ன கல்லெல்லாம் இந்த இடத்துக்கு பிரிசனர்ஸ்லாம் வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட கொடுத்து மேல போய் கொட்ட சொல்லிருப்பான் அவங்களோட பாக்கெட் மூலியமா. அதே மாதிரி அவன் கக்குட்டா கிட்டையும் கொடுத்து விடுவான். உடனே அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வருவாங்க. உடனே ஒச்சோ என்ன பண்ணுவானா, அவனோட பிரிசனுக்கு போயிடுவான். அண்ட் இந்த கக்குட்டா இருக்கான், இவன் என்ன பண்ணுவானா, அந்த டனல் அடைக்கிறதுக்காக ஒரு பேப்பர்ல அந்த பிரிசனோட செவுரு மாதிரியே வரைஞ்சு அந்த டனல் அடைச்சிருவான். இவன் ரொம்ப ரியலிஸ்டிக்கா வரையறதால போலீஸால அந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் போலீஸை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக இந்த கக்குட்டா என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, ஒரு ஃபீமேல நேக்கடா வரைஞ்சிருப்பான். அண்ட் அதை பார்த்து போலீஸ் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. போலீஸ்லாம் அதை பார்த்துட்டு இருக்கும்போது கக்குட்டா என்ன கேட்பான் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான இமேஜ் என்னால வரைஞ்சு தர முடியும், வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். பட் போலீஸ்லாம் காண்டாயிட்டு அவனை போட்டு அடி அடி அடிப்பாங்க. அண்ட் இதனால போலீஸ் அந்த பிரிசனை சர்ச் பண்ணிருக்க மாட்டாங்க. அண்ட் போலீஸ் அவனை டாப்பு கூட்டு போனோன்னா மேல கக்குட்டா மத்த பிரிசனர்ஸ் கூட இருப்பான். அண்ட் அந்த பிரிசனர் கேங்ல ஒரு பிரிசனருக்கு மட்டும் வெளியே இருந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிற பிரிசனர் யாராலையுமே வெளி உலகத்துல இருக்க நியூஸ் எல்லாம் கேதர் பண்ண முடியாது இல்லையா, பட் இவன் மட்டும் எப்படியோ அந்த நியூஸ் எல்லாம் கேதர் பண்ணுவான். இவன் கிட்ட போயிட்டு கக்குட்டா என்ன பண்றானா, ஒரு போஸ்டரை ட்ரேட் பண்ணுவான். இந்த போஸ்டரை ஷோகன் தான் கொடுத்திருப்பான். அவன் கொடுத்துட்டு என்ன சொல்லிருப்பானா, மேல ஒருத்தர் இருப்பான், அவன் கிட்ட போய் இதை ட்ரேட் பண்ணி எனக்கு தேவையான 3 கேள்விக்கு பதில் அவங்க கிட்ட வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிருப்பான். அதே மாதிரி கக்குட்டா போயிட்டு அந்த போஸ்டர் கொடுத்து 3 கேள்வி அவங்க கிட்ட கேட்கறான். அண்ட் அதுல முதல் கேள்வி பிரிசனர் 13 பத்தி, அண்ட் இன்னும் 2 கேள்வி கேட்பான். அண்ட் அந்த 3 கேள்விக்கான பதிலையும் கக்குட்டா கேட்டு தெரிஞ்சுப்பான். சோ இந்த 3 கேள்வி இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா இவங்க இப்போ ஜெயில விட்டு தப்பிக்க போறாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் இந்த பிரிசனர் கிட்ட இருந்து இப்போ கக்குட்டா வாங்கியிருப்பான். அண்ட் கக்குட்டா பிரிசனர் 13 பத்தி இன்ஃபர்மேஷன் வாங்கியிருப்பான் இல்லையா. இந்த பிரிசனர் 13 யாருன்னா, இவன் தான் மாக்குன், அதாவது டாங்கியை கொன்னா இல்லையா அவன் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ரிலீஜியஸ் லீடரையும் கொண்டு இருப்பான்ல, அவன் தான் இந்த மாக்குன். இவன் இந்த பிரிசன்ல தான் இருப்பான். இவன் தான் இந்த பிரிசனுக்கு வந்த 13வது கைதி. இவன் இந்த பிரிசன்ல அதே மாதிரி ஃப்ரெண்டோட மியூசிக் கேட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் ஆலோசனை சொல்லிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு ஒரு சீனியர் பிரிசனர். அண்ட் இவனுக்கு வயசு ஆகி இருக்கும். அப்பதான் அந்த ஜெயிலோட வார்டன் இவனை கூப்பிட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, உனக்கு வேற ஒரு வேலை வந்திருக்கு, நீ ஜப்பான்ல இருக்க கபுக்கி டிஸ்ட்ரிக்ட் போய் ஆகணும், அங்க நீ கொலை பண்ண வேண்டிய ஆள் ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வார்டன் சொல்லுவான். அதுக்கு மாக்குன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். பட் மாக்குன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் இந்த பிரிசன் விட்டு போறதுக்கு முன்னாடி இன்னொருத்தனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாக்குன் அண்டர் கிரவுண்ட்ல இருக்க பிரிசனுக்கு போவான். அங்க போயிட்டு ஷோகனை மீட் பண்ணுவான், அதாவது ஒச்சோ மீட் பண்ணுவான். அண்ட் மாக்குனை பார்த்தோன்னே ஒச்சோ சமாகாண்டாயிடுவான். அப்பதான் மாக்குன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த தடவை நான் மனித குலத்தோட நம்பிக்கையை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோன்னே ஒச்சோ சமஷாக் ஆயிடுவான். ஏன்னா ஒச்சோக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் கானாவை தான் கொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ மாக்குன் கானாவை தான் கொல்ல போறான். இதை கேட்டோன்னே ஒச்சோ சமாகாண்டாயிடுவான். இதே நேரத்துல டாப்ல என்ன ஆகும்னா, இந்த கக்குட்டா இருப்பான் இல்லையா, அவன் எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணிடுறான். அண்ட் ஃபைனலா அவனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கிடைக்கணும். அதாவது இந்த ஐலாண்ட்ல அடிக்கிறால எது இந்த ஐலாண்டை நோக்கி வருது அண்ட் எது ஜப்பானை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியணும். அதனால அவன் என்ன பண்ணுவானா, மேல பிரிசனர்ஸ் எல்லாம் பால் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவன் வேணும்னே அந்த கேட்சை விட்டுருவான். கேட்சை விட்டோம்னா அந்த பால் கரெக்டா கடல்ல போய் விழுந்துரும். இதை பார்த்தோன்னா மத்த பிரிசனர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்ல வேலை நீ இந்த சைடு தான் கேட்சை விட்ட, அந்த பால் அடிக்கிற அலையில நம்ம கிட்ட வந்துரும், நீ மட்டும் ஆப்போசிட் சைடுல பாலை விட்டுருந்த அப்படின்னா அது அடிக்கிற அலையில கபுக்கி டிஸ்ட்ரிக்ட்கே போயிருக்கும், நாங்க இங்க யாரையாவது கொன்னோம் அப்படின்னா அந்த சைடு தான் தூக்கி போடுவோம், அவங்களோட போனா அலையில அடிச்சுக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொன்னது மட்டும் இல்லாம பாலை விட்டதுக்காக கக்குட்டாவை போட்டு செம்மடி அடிப்பாங்க, பயங்கரமா அடிப்பாங்க எல்லாரும் சேர்ந்து கக்குட்டாவை. அண்ட் போலீஸ் எல்லாம் வந்து கக்குட்டாவை காப்பாத்துவாங்க, காப்பாத்தி அவங்களும் சேர்ந்து அடிப்பாங்க, நீ இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கக்குட்டாவை அடிச்சு கடைசியில மறுபடியும் கக்குட்டாவை அண்டர் கிரவுண்ட் பிரிசன் இருக்கும் இல்லையா அங்க கொண்டு வந்து போட்டுறாங்க. அண்ட் கக்குட்டா அந்த இடத்துக்கு வந்தோம்னா ஷோகனும் வந்துடுறான், அதாவது ஒச்சோ வந்துருவான். அப்ப கக்குட்டா என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ கேட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டேன், நம்ம இப்போ தோண்டிக்கிட்டு இருக்க டனல் மூலமா நம்ம போனோம் அப்படின்னா நம்ம பிரிசனோட ஆப்போசிட் சைடுக்கு போயிடுவோம், அங்க அலையோட டைரக்ஷன் கபுக்கி டிஸ்ட்ரிக்ட் நோக்கி தான் இருக்கும், இதனால நம்ம இந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கக்குட்டா சொல்லுவான். ஒச்சோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, எனக்கு அப்பவே தெரியும், நான் கரெக்டா தான் பிளான் பண்ணி இந்த டனலை நோண்டிக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் நீ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் இந்த கக்குட்டா என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்ன போட்டு ரொம்ப அடிச்சிட்டாங்க, என்னால இதுக்கு மேல எந்த வேலையும் செய்ய முடியாது, நான் தூங்குறேன், ஆனா இன்னும் 2 வாரம் தான் இருக்கு, அதுக்கு மறுபடியும் என்ன மேல கொண்டு போயிடுவாங்க, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கு ஷோகன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, 2 வாரம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது, நம்ம சீக்கிரமா இந்த இடத்துல தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோகன் அந்த டனலை நோண்ட ஆரம்பிப்பான். சோ இதோட இந்த சாப்டர் முடியுது. கிட்டத்தட்ட 65 சாப்டர் முடிஞ்சிருக்கு. அண்ட் அடுத்த சாப்டர்ல அந்த பிளட்டி நியூ இயர் ஈவென்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க போறாங்க. சோ எக்கச்சக்கமான ஃபிளாஷ்பேக்ஸ் வந்து இருக்கு அடுத்த சாப்டர்ல. சோ சீக்கிரமா அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு சேனல். பீஸ்.